ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கோடு தாங்க வந்திருக்கேன். அம்மாவின் துணையுமின்றி, மாமியாரின் துணையுமின்றி ஒரு அம்மாவாக என் குழந்தையை யாரிடமும் விட்டுவிட்டு வேலைக்கு போக என் மனம் ஒத்துக்கவில்லை. சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கவனிக்கணும். அவன் சேட்டை செய்யும் போது நானே சில நேரம் பொறுமையை இழக்கின்றேன். அப்படி இருக்க வேறு யாரால் அவனை அதே அன்போடு பார்த்து கொள்ள முடியும் என்ற பயம். அதனால்தான் வேலை கிடைத்தாலும் செல்ல மனம் வரவில்லை. வீட்டிலிருந்தே ஏதாவது சம்பாதிக்க முடியாதா என்ற ஏக்கம் மட்டுமே தினமும் மனதை வலிக்கச் செய்கின்றது. ஆமாங்க, நிறைய பெண்கள் படிச்சுட்டு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்க குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு போக முடியாமல் இருக்காங்க. மாமியார் துணையும் இல்லாமல் அவங்க குழந்தைய யார்கிட்டையும் விட்டுட்டு போக முடியாமல் நிறைய பெண்கள் இந்த காலத்தில் மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன் படிச்சுட்டு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சும்மா கூட கேட்டுறாதீங்க, அவங்களுக்கு அப்படி வலிக்கும். சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை கடைஞ்சிட்டு குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். காலையில் இட்லியும் சாம்பார் இருந்தாங்க. பாய்.